அமெரிக்காவின் உதவி கோரலுக்கு ஏனைய நாடுகள் செவிமடுக்காத நிலை தொடர்ந்து செல்லுகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. ஆகவே இந்த போர் என்பது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கப் போகிறது என்ற கேள்வி இப்பொழுது எழுந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. மாநாடு நடைபெற்றிருந்தது, யூரோப் 2026. இந்த மாநாட்டில் கனடா தொடர்பாக ஒரு முக்கியமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஜெர்மன் மாநாட்டில் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நகைச்சுவையாக கூறியிருக்கின்றார். இருந்த போதிலும் அதற்கான வரவேற்பு அந்த அரங்கில் கூடுதலாக இருந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. அதனை நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக தெளிவாக மிக விரைவில் இந்த போர் முடித்து வைக்கப்படும் என்று கூறிய பொழுதும் அவரது கையில் இந்த விவகாரம் இல்லை என்பதை கள நிலைமை காட்டுகின்றது. ஈரானிடம் உள்ள ஏவுகணைகளை அளிப்பதற்காக அவர்கள் அதாவது ஆள் துளைகளை ஏற்படுத்தி நில குழிகளில் இருக்கின்ற ஆயுதங்களை அளிப்பதற்காக 5000 ராத்தல் எடை உள்ள குண்டுகளை கூட நேற்று பாவித்திருந்தார்கள். ஏனைய நாடுகள் மீதான தாக்குதல் என்பனவும் ஈரானால் தொடர்ந்து கொண்டே வருகின்றது. இவ்வாறு பார்ப்போமாக இருந்தால் இந்த போர் எப்பொழுது முடிய போகின்றது, எவ்வாறு முடிய போகின்றது என்பது தெரியாமல் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தானாகவே எழுகின்றது. அதற்குரிய காரணங்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கனடா முக்கியமாக, அல்லது அந்த அந்த ஃபைவ் ஐஸ் எனப்படுகின்ற ஆங்கில மொழி பேசுகின்ற மற்ற இதர நாடுகள், அமெரிக்கா சேர்ந்த இதர நாடுகளோ அல்லது ஐரோப்பாவை சேர்ந்த நாடுகளோ இந்த போருக்கான ஆதரவை, அந்த கால்வாய் மீதான கட்டுப்பாடு என்பதை ஈரான் இழக்கவில்லை, அது தொடர்ந்தும் வைத்திருக்கின்றது. அதை விட அவர்களுக்கு நீ இழப்பதற்கு ஏதுமில்லை என்கின்ற நிலை இருக்கின்றது. அதுதான் உண்மையான தகவலாக இருக்கின்றது. எனவே முடிவு என்பது அமெரிக்காவின் கைகளில் தான் இருக்கின்றது. தோல்வியை ஏற்று முடிவை ஏற்பதா அல்லது வெற்றியை நோக்கி பயணிப்பதா என்கிற நிலை இருக்கின்றது என்றால், அமெரிக்கா இப்பொழுது பின்வாங்கினால் அது பலத்த தோல்வியாக பார்க்கப்படும். கடந்த ஜூன் மாதமே மாகாணி அவர்கள் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார், அதாவது எங்களுடைய மாகாணங்கள் மற்றும் மத்திய அரசு வரைமுறைகள் இவ்வாறான ஒரு நடைமுறைக்கு சாத்தியப்படாது, எனவே அது தொடர்பான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் இணைவது தொடர்பாக. மறுபக்கமாக உறவுகளை பலப்படுத்துவோம், பொருளாதார மற்றும் இராணுவ உறவுகளை பலப்படுத்துவோம் என்ற தேவையை குறிப்பிட்டிருந்தார். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று உலகின் போர் அரங்குகள் மிகவும் மும்முரமாக செயற்பட ஆரம்பித்திருக்கின்றன. ஈரானுடைய தலைவர்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக அழிக்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று புலனாய்வு தலைவர் இப்பொழுது கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் கொல்லப்பட்ட மிகவும் முக்கியமான தளபதிகளில் ஒருவராக போற்றப்படுபவர், அவரும் அவருடைய குடும்பத்தினர் என்றே இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்ற தகவல்கள் ஈரான் தரப்பிலிருந்தே வெளியிடப்பட்டிருக்கின்றது. மகன் ஆகியோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் ஈரானுடைய புலனாய்வு தலைவர் இப்பொழுது வான்வெளி தாக்குதலின் மூலமாக கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இவ்வாறான அடுத்தடுத்த தலைவர்கள் அளிக்கப்படுகின்ற பொழுதிலும் இந்த போர் என்பது நீண்டு செல்வதற்கான ஒரு களமாகவே இந்த களம் விரைந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா எவ்வாறான தடுப்பு முறைகளை பயன்படுத்தி இந்த போரை ஓய்வுக்கு கொண்டு வரப்போகின்றது என்ற கேள்விகள் உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் இந்த உலக பொருளாதாரத்திற்கு சவால் மிக்க காலமாக இந்த காலம் மாறியிருப்பதனால் அனைத்து நாடுகளும் இந்த போரை முடித்து வைக்க வேண்டிய ஒரு நிலையில் அதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்ற நிலையும் எழுந்திருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த அமெரிக்காவின் உதவி கோரலுக்கு ஏனைய நாடுகள் செவிமடுக்காத நிலை தொடர்ந்து செல்லுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆகவே இந்த போர் என்பது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கப் போகிறது என்ற கேள்வி இப்பொழுது எழுந்த ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினம் ஜெர்மனியில் மாநாடு நடைபெற்றிருந்தது, யூரோப் 2026. இந்த மாநாட்டில் கனடா தொடர்பாக ஒரு முக்கியமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஜெர்மன் மாநாட்டில் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நகைச்சுவையாக கூறியிருக்கின்றார். இருந்த போதிலும் அதற்கான வரவேற்பு அந்த அரங்கில் கூடுதலாக இருந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான விடயங்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
ஆமாம். நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று, இந்த போர் என்பது ஒரு நீண்டு செல்லக்கூடிய போராக பலராலும் பார்க்கப்படுகின்ற பொழுது, அ அமெரிக்காவினால் இந்த போரை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய சக்தி இருக்கின்றதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த போர் தொடர்கின்ற பட்சத்தில், அதனால் ஈரான் ஈடுகொடுத்து அந்த போரை சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றதா என்ற கேள்வியும் மறுபுறத்தில் வைக்கப்படுகிறது. பல தகவல்களின் அடிப்படையில் 1 வருடத்துக்குள் இந்த போர் முடிவடையும் என்றுதான் கணிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் போர் நீண்டால் என்ன நடக்கும் என்ற கேள்விகளும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற விருப்பம் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. அதனை நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக தெளிவாக மிக மிக விரைவில் இந்த போர் முடித்து வைக்கப்படும் என்று கூறிய பொழுதும் அவரது கையில் இந்த விவகாரம் இல்லை என்பதை கள நிலைமை காட்டுகின்றது. அவர்கள் எந்தவித வெற்றியை பெற்றதாகவோ தெரியவில்லை. அதாவது ஈரானை மட்டுப்படுத்துவதில் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் என்பதில் உண்மை. குறிப்பாக விமானப்படை, கப்பற்படை மற்றும் அவர்களுடைய தலைமைகளை அளித்தல் என்று நீங்கள் குறிப்பிட்டது போல புலனாய்வுத்துறை மந்திரி, மினிஸ்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அவ்வாறாக அளிக்கப்பட்ட பொழுதும் தங்களுடைய அரசியல் கட்டமைப்பில் மாறுதல்கள் இல்லை. அது தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது என்கின்ற ரீதியில் ஈரான் சென்று கொண்டிருக்கின்றது. ஈரானிடம் உள்ள ஏவுகணைகளை அளிப்பதற்காக அவர்கள் பாரிய, அதாவது ஆழ்துளைகளை ஏற்படுத்தி நில குழிகளில் இருக்கின்ற ஆயுதங்களை அளிப்பதற்காக 5000 ராத்தல் எடை உள்ள குண்டுகளை கூட நேற்று பாவித்திருந்தார்கள். ஏனைய நாடுகள் மீதான தாக்குதல் என்பனவும் ஈரானால் தொடர்ந்து கொண்டே வருகின்றது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை என்பது அமெரிக்க தலைமைக்கு எதிராகவே அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களே மாறுகின்ற நிலையும், இது ஒரு இஸ்ரேல் தொடக்கிய போர், இதில் போய் அமெரிக்கர்கள் பலியாக தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைமையும் வந்திருக்கின்றது. இவ்வாறு பார்ப்போமாக இருந்தால் இந்த போர் எப்பொழுது முடிய போகின்றது, எவ்வாறு முடிய போகின்றது என்பது தெரியாமல் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தானாகவே எழுகின்றது. அதற்குரிய காரணங்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கனடா முக்கியமாக, அல்லது அந்த ஃபைவ் ஐஸ் எனப்படுகின்ற ஆங்கில மொழி பேசுகின்ற மற்ற இதர நாடுகள், அமெரிக்கா சேர்ந்த இதர நாடுகளோ அல்லது ஐரோப்பாவை சேர்ந்த நாடுகளோ இந்த போருக்கான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இல்லை. இதுதான் இங்கே உள்ள முக்கியமான நிலைமை என்னவென்று சொன்னால், இவர்கள் முன்னெடுத்த போரை இவர்களாகவே முடிக்க வேண்டிய நிலையிலும், இது சில வேளைகளில் தரையிறக்க நடவடிக்கைகளை கூட மேற்கொள்ள வேண்டிய வகையிலும், ஏனென்றால் அவர்கள் இனி அதாவது அந்த இப்பொழுது இலக்குகளாக அரசியல் தலைவர்கள் மாறி இருப்பதும் அல்லது புலனாய்வு தலைவர்கள் மாறி இருப்பதும் அவர்களுடைய எந்த விதமான நடவடிக்கையும் அங்கே ஒரு பலனை தரவில்லை என்கின்ற ஒரு காரணமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த கால்வாய் மீதான கட்டுப்பாடு என்பதை ஈரான் இழக்கவில்லை, அது தொடர்ந்தும் வைத்திருக்கின்றது. அதைவிட அவர்களுக்கு இனி இழப்பதற்கு ஏதுமில்லை என்கின்ற நிலை இருக்கின்றது. அதுதான் உண்மையான தகவலாக இருக்கின்றது. எனவே முடிவு என்பது அமெரிக்காவின் கைகளில் தான் இருக்கின்றது. தோல்வியை ஏற்று முடிவை ஏற்பதா அல்லது வெற்றியை நோக்கி பயணிப்பதா என்கிற நிலை இருக்கின்றது. என்றால் அமெரிக்கா இப்பொழுது பின்வாங்கினால் அது பலத்த தோல்வியாக பார்க்கப்படும். ஆனால் இப்பொழுது அளிக்கப்படுகின்ற இந்த தலைவர்களுடைய இலக்குகள் என்பது, அல்லது அவர்கள் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது குறிபார்த்து இவ்வாறான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு அதில் ஒரு தலைவரை அளிக்கக்கூடிய வல்லமை என்பது அமெரிக்காவுக்கு இருப்பது இப்பொழுது நிரூபணமாகி வருகின்றது. ஏனென்றால் இந்த தலைவர்கள் இறந்ததை ஈரானே ஒப்புக்கொள்ளுகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவினுடைய பலம் அங்கு தொடர்ந்து இருக்கத்தானே செய்கிறது. இந்த போரில் ஏன் அது தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாத நிலை இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லை, அமெரிக்கா என்பதை விட இதில் மொசாட், அதாவது இஸ்ரேலிய புலனாய்வு துறையின் பங்கு என்பது பாரியது. மற்றது ஈரானுக்கு எதிரான சக்திகள், இப்பொழுது இவ்வாறு கூறலாம், ஈரான் அரசை எதிர்க்கின்ற சக்திகள் கூட அங்கே அமெரிக்காவை தளமாக கொண்டிருக்கின்ற மன்னர் ஷாவினுடைய மகன், அவரைத்தான் பிரதியீடாக ஈரானின் தலைமைக்கு கொண்டு வர அமெரிக்காவிற்கு விருப்பம். ஆனால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் அது அவருக்குரிய ஆதரவாளர்கள் என்பவர்களோ அல்லது அவர்கள் மூலமான புலனாய்வுகளை வழங்குபவர்களோ இருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை. அதைவிட இந்த சமூக வலைத்தளங்கள் மற்றும் சமூக சமிஞ்சை பரிமாறல்கள் மற்றும் செய்மதிகள் மூலமாக அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் பல இலக்குகளும் வந்திருப்பது என்பது பல காலமாக தெரிந்த உண்மை. இதில் அதாவது இந்த தொழில்நுட்பம் என்பது எவ்வளவு விரைந்திருக்கின்றது என்பதற்கு இது சாதாரண எடுத்துக்காட்டு. என்றால் இது தொடர்ச்சியாக ஒரு வருடத்திற்கு மேலாக இடம்பெற்று
இடம்பெற்று வருகின்ற காரணமாக இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இப்பொழுது கனடாவை இணைக்கும் முயற்சி குறித்த கோரிக்கை ஜெர்மனியில் இடம்பெற்ற ஐரோப்பிய 2026 மாநாட்டில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பிரான்ஸ் வெளிநாட்டு அமைச்சர் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இது ஒரு பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இப்பொழுது பல நாடுகளினால் வரவேற்கப்படுகின்றது. காரணம், ஏற்கனவே இதுபோன்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய வேண்டிய நிலையில் இருக்கின்ற நாடுகளுடைய கோரிக்கைகள் இருக்கின்ற பொழுது கனடாவுக்கு இந்த கோரிக்கை என்பது இன்னும் ஒரு நாட்டின் ஊடாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறதை கனடா எவ்வாறு பார்க்கும், அதே நேரத்தில் இந்த விடயத்தை அமெரிக்கா எவ்வாறு உற்று நோக்கும்? ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்கா கனடாவை தன்னகப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கூட்டாண்மையில் குறிப்பாக ஐரோப்பாவோடு கனடா இணைவது என்பது அமெரிக்காவுக்கு எந்தளவு சிக்கலை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இது உண்மையிலேயே ஐரோப்பிய ஒன்றியத்தின் விருப்பாக இருந்தாலும், நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் ஒரு நகைச்சுவையாக குறிப்பிட்டிருந்த பொழுதும், அதாவது ஐஸ்லாந்து இணைய வேண்டும், அதே போல கனடாவும் ஒரு நாள் இணைய வேண்டும் என குறிப்பிட்டிருந்த பொழுது, அது அரங்கில் பலத்த வரவேற்பை பெற்றது என்பது உண்மை. ஆனால் கடந்த ஜூன் மாதமே மாக்காணி அவர்கள் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார். அதாவது எங்களுடைய மாகாணங்கள் மற்றும் மத்திய அரசு வரைமுறைகள் இவ்வாறான ஒரு நடைமுறைக்கு சாத்தியப்படாது. எனவே அது தொடர்பான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் இணைவது தொடர்பாக. மறுபக்கமாக உறவுகளை பலப்படுத்துவோம், பொருளாதார மற்றும் இராணுவ உறவுகளை பலப்படுத்துவோம் என்கின்ற தேவையை குறிப்பிட்டிருந்தார். இங்கே 2 விடயங்களை நாங்கள் இந்த விடயத்துடன் இணைத்து பார்க்க வேண்டும். இப்பொழுது அமெரிக்காவிற்கு எதிரான குரலாக கூட இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அல்லது ஐரோப்பிய கண்டத்தைச் சேர்ந்த நாடுகளும் மாறி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இவ்வாறு வெளிவிவகார அமைச்சர் பகிரங்கமாகவே இந்த பெர்லின் மாநாட்டில் கனடாவிற்கான அழைப்பை விடுத்திருந்த பொழுது அதற்கு கிடைத்த ஆதரவு என்பது அங்கே உள்ள மனநிலையை காட்டுகின்றது. மறுபக்கமாக பிரான்ஸ் நாட்டின் பிரதம தளபதி தெரிவித்த கருத்து, அவரை ஒரு நேர்காணலின் பொழுது கேட்டிருந்தார்கள், இந்த போரில் பங்கு பெற்றீர்களா என்று. அதற்கு அவர் குறிப்பிட்ட உதாரணம், இந்த டைட்டானிக் கப்பல் ஐஸ் பாறையில் மோதி உடைந்து விட்டது, அதன் பிறகு அதற்குரிய நுழைவுச்சீட்டை எடுத்து அதில் ஏறுபவராகத்தான் நாங்கள் இருக்க முடியும் என்று. அதன் கருத்து என்னவென்று சொன்னால், இந்த போர் ஏற்கனவே தோற்றுவிட்டது, இதில் நாங்கள் இணைய போவதில்லை என்று. அதே போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரித்தானிய பிரதமரை கண்டித்து தங்களுடன் சேரவில்லை என்று நேற்று நேரடியாக ஐரிஸ் பிரதமருக்கு தெரிவித்த பொழுது, வெள்ளை மாளிகையில் வைத்து பிரசிடென்டிற்கு அவர் அதற்கு ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது அதை பிரித்தானிய பிரதமருக்கு எதிராக அல்ல, ஆதரவாக. இல்லை, அவர் நல்லவர், உங்களால் அவருடன் உறவை ஏற்படுத்த முடியும், அவர்தான் அயர்லாந்துக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையே உறவை கொண்டு வந்திருந்தார் என்று. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வின்சென்ட் சர்ச்சில் அவர்களை உதாரணமாக அதில் குறிப்பிட்டிருந்த பொழுது, இவ்வாறாக இந்த அமெரிக்காவிற்கு எதிரான கருத்துக்கள் என்பன நேரடியாகவே பரிமாறக்கூடிய ஒரு தளத்தை ஏற்படுத்தியது கனடா என்கின்ற நிலை இருக்கின்றது. கனேடிய தலைவரின் நடவடிக்கைகளின் பிரகான காலம் என்பது அமெரிக்காவிற்கு எதிரான கருத்துக்களை தாராளமாக ராஜதந்திரமாக பகிரக்கூடிய ஒரு தளத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுதான் உண்மை. ஆனால் கனடா இணையாது. கனடா இணைவதற்கான எந்தவித சாத்திய கூறுகளும் இல்லை. அமெரிக்க ஜனாதிபதியாக 2வது முறையாக பதவியேற்றிருந்த பொழுது டொனால்ட் ட்ரம்ப் இருந்த பலமான நிலைக்கும் தற்போதைய கால ஓட்டத்தில் அவர் சில வெற்றிகளை பெற்றிருந்தாலும் கூட இப்பொழுது வெனிசுலாவை தொடர்ந்து ஈரானில் ஆரம்பித்திருக்கின்ற போர் என்பது அவரை எந்தளவு பின்னோக்கி நகர்த்தி இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? எதிர்காலத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய சவால் நிலை என்றால் மிக முக்கியமாக கூறக்கூடிய சவால் நிலை என்ன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, இப்பொழுது அதாவது இவ்வாறு கூறலாம், 19 நாளாக நீடிக்கின்ற போர் என்பது அவர்களுக்கு பலத்த இழப்புகளை மாத்திரமல்ல, பாரிய பொருட்செலவையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. சுமார் அவர் $30 பில்லியன் மேலான பணம் என்பது இப்போருக்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பணம் இங்கே எவ்வளவோ அவர்களுக்கு உதவிகளை செய்ய உதவி இருக்கும், அல்லது மாறுதல்களை செய்ய உதவி இருக்கும். ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் இல்லை, இவ்வாறுதான் செல்ல வேண்டும், ஈரான் என்பது எங்களுக்குரிய ஆபத்துக்குரிய ஒரு நாடு என்பதை மீண்டும் மீண்டும் கூறுகின்ற பொழுதும், நேற்றைய தினம் இந்த இடம்பெற்ற அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் அமைப்பின் இயக்குனர்
டைரக்டர் ஜெனரல் அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்பது அங்கே மக்கள் மத்தியில் இருக்கின்ற கருத்தை பிரதிபலிக்கின்றது. அதாவது வந்து இந்த இஸ்ரேல் எவ்வாறு இந்த விடயத்தில் அமெரிக்காவை பாவிக்கின்றது என்பதை அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார்கள். குறிப்பாக இது இஸ்ரேலுக்குரிய போர். இந்த போரில் சென்று இளைய தலைமுறைகளை பலியிடுவதற்கு நான் தயாராக இல்லை. எனவேதான் எனது பதவியை ராஜினாமா செய்கின்றேன். எனது மனைவியை இவ்வாறான ஒரு போரில் தான் இழந்திருந்தேன். நான் கூட 11 முறை இவ்வாறான களங்களுக்கு சென்றிருக்கின்றேன். ஆனால் இந்த போர் என்பது ஈரானில் எங்களுக்கு இப்பொழுது ஆபத்து, உடனடி ஆபத்து என்பது இல்லை. இது இஸ்ரேல் தீர்மானித்து தங்களுடைய பணம் வழங்குபவர்களூடாக அமெரிக்காவை கட்டுப்படுத்துகின்றது. லொபியிஸ்ட் என்று இருக்கிற ஒரு குழு, அவர்கள் பணத்தின் மேலிருந்து அவர்கள் சிஐஏயின் தலைவரை கூட அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதான கருத்தியல் இருக்கின்றது. அவ்வாறான கருத்து பரம்பலங்கள் செல்கின்ற பொழுது அமெரிக்காவின் இறையாண்மை என்பது அங்கே கேள்விக்குறியாக்கப்படுகின்றது. அந்த இறையாண்மை கேள்விக்குறியாக்கப்படுகின்ற பொழுது இவரது இந்த இருப்பு என்பது அடுத்த தேர்தல்களின் பொழுது மிகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும், இன்னும் பல இவர்களுடைய அதிகாரிகள் இவரிடமிருந்து விட்டு செல்வதற்குரிய காலத்தை கொடுப்பதாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி, இந்த போரானது ஒரு வருடம் அளவுக்கு நீண்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு நாடுமே அதாவது வந்து இவர் வேண்டுகோள் விடுத்து கூட பங்கு பெற்றுவதற்கு மறுத்த நிலையில் இவர்களால் கொண்டு செல்லப்பட போகின்ற போர் மதப்போர் என அடையாளப்படுத்தப்பட்டால் சில வேளைகளில் ஈரானுக்குரிய ஆதரவு என்பது மற்ற நாடுகளில் இருந்து செல்லக்கூடிய தன்மை என்பது நட்பு நாடுகளில் இருந்து அல்லது அவர்களுடைய அண்டை நாடுகளில் இருந்து. ஆனால் ஈரான் என்பது அந்த அண்டை நாடுகளில் உள்ள படைத்தளங்களில் இருந்து அமெரிக்கா தங்களுக்கு தாக்குதல்களை மேற்கொள்கின்றது என்று அண்டை நாடுகள் மீது தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இது ஒரு அமெரிக்க எதிர்ப்பை ஏற்படுத்தலாம். அதைவிட இஸ்ரேல் வலிந்து இப்பொழுது நில கைப்பற்றுகையில் இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், அமெரிக்காவை ஈரானுடன் பொருதவிட்டு தன்னுடன் இணைத்து லெபனானின் பல பிரதேசங்களை கைப்பற்றிவிட்டது. இந்த கைப்பற்றப்பட்ட பிரதேசங்கள் இனி விடுவிக்கப்படுமா என்கின்ற கேள்விக்கான பதில் யாரிடமும் இல்லை. எனவே அவர்கள் நில கைப்பற்றுகையை மேற்கொண்டு தங்களுடைய நாட்டை, அதாவது வந்து இஸ்ரேல் என்கின்ற தேசத்தை பிறப்பிப்பதற்காக ஏனைய நாடுகளின் நிலங்களை கைப்பற்றுகின்றார்கள். இந்த நில கைப்பற்றுகைக்கு எதிராக முஸ்லீம்கள் எவ்வாறு அணிதிரள்கள் போகின்றார்கள், அதற்குரிய போராட்டம் எவ்வாறு முன்னெடுக்கப்பட போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அங்கே இந்த புரட்சிகர குழுக்கள் என்பன ஏற்படுவது என்பது மிகவும் மிகவும் சாதாரணமான விடயம். அதாவது வந்து ISS போன்று உடனடியாகவே பல அமைப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அதில் இணைவதற்காக பல ஆயிரம் பேர் இணைவார்கள் என்றால், இப்பொழுது அது அவர்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரிந்த ஒரு உண்மை என்னவென்றால், இது ஒரு மதங்களுக்கிடையான போர், தங்களுடைய மதம் ஒடுக்கப்படுகின்றது என்கின்ற உண்மை. அதுதான் இந்த போரை ஒரு மிகவும் ஆபத்தாக்கும். அந்த ஆபத்து என்பது பொருளாதார ரீதியில் அனைத்து நாடுகளையும் பாதிப்பதோடு எண்ணெய் விலையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதற்காகத்தான் கனடா உட்பட்ட பல நாடுகளும் தாங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற அல்லது தங்கள் அவசர தேவைகளுக்காக வைத்திருக்கின்ற எண்ணெய்களை கூட தற்காலிகமாக தற்பொழுது விடுவதற்கான காரணம் இவ்வாறான ஒரு நிலை உடனடியாக ஏற்படக்கூடாது என்பதற்காக. அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துள்ள உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.